இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பினால் உண்டான 7 மகிழ்ச்சி என்று தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே முதன் முறையாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறப்பை காண தேவ தூதர்களெல்லாம் இறங்கி வந்து பார்க்கிறார்கள். இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கிறது? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தை தான் காயின். இப்போது ஒரு ஆச்சரியமான ஒன்று நடக்கிறது. தேவன் மண்ணினால் இந்த மனிதர்களை, உலகத்தை படைக்கிறார். விலங்குகள், பறவைகள் எல்லாம் படைக்கிறார். மனிதர்களை, ஆதாமுக்கு ஏவாளை உருவாக்கிறார். இப்போது முதன்முறையாக ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் ஆச்சரியமாக இந்த குழந்தை நிமித்தம் உலகிலே சந்தோஷம் வரும் என்று ஆச்சரியத்தோடு பார்க்கின்ற வேளையிலே ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த காயின் ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வந்த ஒரு குழந்தையாக இந்த உலகத்திற்கு முதல் குழந்தையாக பிறந்தான். வேத வசனம் இவ்வாறு சொல்கிறது. லூக்கா 1:79 நம்மளுடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். நம்மளுடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துகின்ற ஒரு தன்மை, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு வருகிறது. உன்னதத்திலிருந்து தோன்றிய ஒரு அருணோதயம். இப்போது காயின் ஆபேல், இங்கே ஒரு தவறு நடக்கிறது. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். இந்த காயின் ஆபேலை கொலை செய்ததின் நிமித்தம் ஒரு சமாதானம் இல்லாமல் போனது. அங்கே தன் கிரியையை பொல்லாதவைகளுக்கு தன் கிரியை பொல்லாதவை அதை அறிந்திருந்தும் காயின் ஆபேலை கொலை செய்கிறான். அதன் பிறகு 4000 ஆண்டுகளுக்கு பின்பதாக ஒரு குழந்தை பிறந்தது. இதே போல ஆச்சரியமாக தேவதூதர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். இந்த குழந்தையை குறித்த ஒரு நம்பிக்கையோடு மனுஷங்க எல்லாரும் பார்க்கிறார்கள். ஒரு வசனம் சொல்கிறது, லூக்கா 2:10 தேவதூதன் வந்து மேய்ப்பர்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறார். பயப்படாதீங்க, இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறார். இப்போ மேய்ப்பர்கள் பார்க்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு தேவகுமாரன், இந்த உலகத்தை மீட்க ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்படுகிறது. இப்போது இந்த குழந்தையை பார்க்கிற தேவ தூதர்கள் வராங்க, சாஸ்திரிகள் அவர்களை வணங்க வராங்க, மேய்ப்பர்கள் வராங்க. தேவ தூதர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். லூக்கா 2:13-14 அந்த சனமே பரலோக சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோண்டி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இப்போ பூமியிலே ஒரு சமாதானம் உண்டாகிறது. இந்த காயின் ஆபேல், இந்த ஆதாம் ஏவாள், இதன் நிமித்தம் பூமியிலே இருந்த அந்த சமாதான குறைவு மாறி இந்த பூமியிலே சமாதானம் உருவாகுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நிமித்தம் இந்த பூமியிலே சமாதானம் உண்டாகிறது.
அவர் சமாதான பிரபுவாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆண்டவர் சமாதானத்திற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி! இயேசு பிறப்பு நிமித்தம் இரண்டாவதாக இந்த உலகத்திலேயே சமாதானம் வருகிறது. அது தெய்வீக சமாதானம், அது யாராலையும் பெற முடியாது. ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது, அவனுடைய பிறப்பு ஆண்டவர் நமக்குள்ளே பிறக்கும்போது அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது வேதத்தை நேசிக்க வேண்டும். அவருடைய வேதத்தை நேசிக்கும் போது நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேத வசனம் சொல்கிறது. சங்கீதம் 119:65 கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். தாவீது சொல்கிறார். தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே சவுல் அவனை பகைக்கிற போது அவன் சமாதானம் செய்கிறான். கர்த்தருடைய வேதம் கையில் இருக்குது. வசனத்தை அவன் உட்கொண்டு அவன் சமாதானத்தை செய்கிறான். தேவன் அந்த சவுல் மேலே, அந்த ராஜா மேலே அபிஷேகம் பண்ண அவரை நான் எப்படி அழிப்பேன் என்று சொல்லி அவன் சமாதானம் பண்ணுகிறான். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் சொல்கிறான், அவன் இருதயத்திலே கர்த்தருடைய வேதம் இருந்தது. வேத வசனம் சொல்கிற சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஏசாயா 57:21 துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது நம் வேதத்தை வாசிக்கும் போது நமக்குள்ளே சமாதானம், மிகுந்த சமாதானம் வருகிறது. இரண்டாவதாக துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. சங்கீதங்களிலே நாம் வாசித்து பார்த்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். துன்மார்க்கர் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருக்கிறார்கள். அப்போ துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. அப்போ துன்மார்க்கமான காரியம் நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது நமக்குள்ள சமாதானம் வருவதில்லை. நம் தேவன் நீதி உள்ளவர். நீதியின் பாதையில் நடக்கும்போது நம்மை அவர் சமாதானத்தின் பாதையிலே வழிநடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது, எப்பொழுது மற்றவர்களோடு நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். வசனம் சொல்கிறது மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஆம், நம் ஆண்டுடைய புத்திரர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும். கொலேசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடுவது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:5 ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள் என்று யாவரோடு சமாதானமாயிருங்கள். இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிற நமக்குள்ளே சமாதானம் இருக்கிறதா? நம் எப்படி இருக்கிறோம்? மற்றவர்களோடு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோமா? தேவன் சமாதான பிரபுவாக இந்த உலகத்திற்கு வந்தார். கண்களை மூடி ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த பிறப்பின் செய்தி எங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அது நமக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வருகிறது. நாங்கள் எங்களோடு உறவாடுகிற உறவுகளோடும், எங்களுடைய நண்பர்களோடும், எங்களுடைய எல்லாரோடும் சக மனிதர்களோடு நாங்கள் சமாதானமாக இருக்க நீங்கள் கிருபை தாங்க. இந்த உங்களுடைய பிறப்பின் செய்தி எங்களுக்கு சமாதானத்தை அளிக்கிற செய்தியாக இருக்க கிருபை தாங்க. உங்களுடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துகிற அருமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன்.